الله وبركاته. الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن سيدنا ونبينا ومولانا محمدا عبده ورسوله أرسله بالحق بشيرا ونذيرا وداعيا إلى الله بإذنه وسراجا منيرا صلى الله على سيدنا محمد وآله الأبرار وأصحابه الأخيار وأزواجه الطيبات الطاهرات أوصيكم عباد الله وإياي أولا بتقوى الله أما بعد فأعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم الله نزل أحسن الحديث كتابا متشابها مثانية تقشعر منه جلود الذين يخشون ربهم ثم تلين جلودهم وقلوبهم إلى ذكر الله صدق الله مولانا العظيم. وقال نبي الله سيد البشر محمد رسول الله صلى الله عليه وسلم هو الفصل ليس بالهزل هو الذي من تركه من جبار قسمه الله ومن ابتغى الهدى من غيره أضله الله صدق النبي الله صلى الله عليه وسلم. எல்லாம் வல்ல அல்லாஹுவின் அன்பும் மேலான கருணையும் நமக்கெல்லாம் வந்து சேரட்டுமாக. நமது உயிரினும் மேலான கண்மணி ஹாத்தமுன் நபியின் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் அன்பையும் ஷஃபாஅத்தையும் பெறுவதற்கு அல்லாஹ் நம் எல்லோருக்கும் தௌஃபீக் செய்வானாக. வல்ல ரஹ்மான் நமக்கும் நம்முடைய பெற்றோர் மனைவி மக்கள் குடும்பத்தார் யாவருக்கும் உயிர் உள்ள வரையிலும் உடல் சுகத்தை நசீபாக்கி தருவானாக. மருத்துவமனை கஷ்டம் அதன் சிரமம் செலவுகளிலிருந்து நிரந்தரமான பாதுகாப்பை எல்லாம் நம் எல்லோருக்கும் கொடுத்தருள் புரிவானாக. வானம் பூமியினுடைய ஆபத்துகளை விட்டும் முசீபத்துகளை விட்டும் கெட்ட முடிவுகளை விட்டும் நம்மையும் நம் குடும்பத்தையும் பாதுகாத்து அருள் புரிவானாக. அவனுடைய படைப்புகளின் தீங்குகள் அனைத்திலிருந்தும் நம்மையும் நம் சமூகத்தையும் காத்தருள் புரிவானாக. அல்லாஹுவின் மகத்தான பேரருளால் நம்முடைய சிறப்பான இந்த நிறுவனத்தின் ஹாஃபிதுகள் பட்டமளிப்பு விழா, இதன் பரக்கத்துக்குரிய தலைவர், நீண்ட நெடும் காலம் எங்கள் அன்பில் சொந்தமாக இருக்க மரியாதைக்குரிய அல்ஹார் சையீத் இப்ராஹிம் சாஹிப் அவர்களே, எனக்கு முன்னர் இங்கே அழகாக இன்றைய காலம் சமூகம் எத்தனை விழிப்புணர்வோடு இருக்க வேண்டும் என்பதை ரொம்பவும் அழகாக இங்கே எடுத்துரைத்த மரியாதைக்குரிய நம்முடைய அன்பு சகோதரர் மௌலானா கலீல் அஹ்மதி முனீரி ஹதரத் அவர்களே, சிறப்பான இந்த நிறுவனத்தின் தலைவர், முதல்வர், பேராசிரியர் பெருமக்கள், நிர்வாகிகள், மாணவ கண்மணிகள்,
அழகான நமது நிறுவனத்தினுடைய பேராசிரியர் பெருமக்கள், மாணவ கண்மணிகள், நிர்வாகிகள் எல்லோருக்கும், இங்கே வருகை புரிந்திருக்கிற சங்கமிக்க ஜமாத்தார்கள், மேடையிலும் கீழும் இருக்கிற நிறைய உலமா பெருமக்கள், தாய்மார்கள் எல்லோருக்கும் துஆ செய்தவனாக. அருமையானவர்களே, இது மிகச் சிறப்பான திருக்குர்ஆனை மனனம் செய்த ஹாஃபிதுகளை இங்கே உருவாக்கிவிட்ட ஒரு நிகழ்வு. மனிதர்கள் இன்றைக்கு வெற்றி பெறுவதற்கு மிகச்சிறந்த ஒரு வாழ்க்கை திருக்குர்ஆன் சொல்கிறது. வல்லல் நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் திருக்குர்ஆனின் வாழ்க்கை, குர்ஆன் எப்படி இருக்கும், எப்படி வாழ்க்கையை சொன்னது, அதை ரசூலிடத்தில் பாருங்கள். குர்ஆன் என்ன வாழ்க்கையைத்தான் சொன்னது. எல்லாரும் போய் படிக்க முடியாது, ஆனால் எல்லோரும் ரசூலை பார்க்கலாம். அல்லாஹ் எல்லோருக்கும் இன்றைக்கும் பார்க்க தௌஃபீக் செய்வானா. ரசூல் குர்ஆன், சர்க்கார் ஆலமின் பேச்சு குர்ஆன். மா யந்திகு அனில் ஹவா இன் ஹுவ இல்லா வஹ்யி யூஹா. சொந்தமாக சுயமாக இச்சையாக பேசுவதில்லை, அது அல்லாஹ்வின் அறிவிப்பையே பேசுவார். அங்க பேச்சு கூட குர்ஆன் சொன்ன மாடலில் இருக்கும், குர்ஆனாக இருக்கும். பார்வை, செயல், குடும்பம், சமூகம், எங்கே நீங்கள் போனாலும் ரசூலுல்லாஹ் குர்ஆன். இன்றைக்கு குர்ஆன் பாதுகாக்கப்பட வேண்டும். وَمَنِ ابْتَغَى الْهُدَى مِنْ غَيْرِ اللَّهِ فَقَدْ أَضَلَّهُ اللَّهُ. அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வார்கள், குர்ஆனை விட்டுட்டு வேறு வழியை நீ எங்கேயாவது போய் தேடினால் அங்கே வழிகட்டில் போய் விழுந்து விடுவார். எங்க போய் நேர்வழி பார்க்க முடியும்? அப்படியானால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை விட்டுட்டு போய் வேற வழியை தேட முடியாது. நபியை தவிர்த்து வேறு வழி இல்லை. என் ரோல் மாடல் முஹம்மது ரசூலுல்லாஹ். நான் முஹம்மது ரசூலுல்லாஹ்னா நீங்க பாக்கிய சொல்லிடுங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நம்முடைய மாடல் ரசூலுல்லாஹ். அவர்களை தவிர்த்து வேறு வழி இல்லை. அவர்களை எப்படி எடுக்கிறோமோ, நான் குர்ஆனின்படி வாழ்கிறேன். நபி பெருமானாரை பார்க்கிற பார்வை, நான் குர்ஆனை பார்க்கும் பார்வை. ரசூலை சிந்திக்கும் சிந்தனை, குர்ஆனை பற்றி சிந்தித்த சிந்தனை. நான் பின்பற்றுவது குர்ஆனை பின்பற்றுவது. வாழுங்கள், முஹம்மது ரசூலுல்லாஹ்வை பார்த்து வாழுங்கள். அவர்களின் வாழ்க்கை திறந்த புத்தகம். வாழ்க்கையை ரொம்ப நேர்த்தியாக அமைத்தவர்கள், மிகச்சிறப்பாக அமைத்தவர்கள், எதிரிகளையும் முன்னால் மண்டியிட வைத்தவர்கள். மாணவிக்கு யார் எதிரி என்று கேட்கிறேன். எழுதுகோள் பிடித்து எழுதவில்லை, யாருக்கு முன்னாலும் மண்டியிட்டு படிக்கவில்லை. உலக நாடுகளில் மேடைகளில் ஏறியதில்லை, சொற்பொழிவு ஆற்றியதில்லை பெரும் பெரிய மேடைகளில். ஆனால் லட்சோப லட்ச மக்களை தனக்கு முன்னால் மண்டியிட வைத்தார். அவர்கள் வாழ்க்கையால் செய்தார்கள். வாழுங்கள் என்கிறேன். உங்கள் வாழ்க்கையின் ரோல் மாடல் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு. அதுதான் உங்கள் குர்ஆனின் வாழ்க்கை. குர்ஆனுடைய வாழ்க்கை வேறு, ரசூலுல்லாஹ்வுடைய வாழ்க்கை வேறு. குர்ஆனுக்கு கட்டுப்படுங்க, ரசூலுல்லாஹ் கட்டுப்படுங்க, ரெண்டும் ஒன்றுதான். ஆயிஷா நாயகி ரலியல்லாஹு அன்ஹா சொல்வாங்க, குர்ஆன் தான் ரசூல், ரசூல் தான் குர்ஆன். நபியின் குணம் அதான் குர்ஆன். ஹதீஸ் சஹீஹான ஹதீஸ். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை சஹாபிகள் எடுத்த வீதம், பார்த்த பார்வை, எல்லா இடத்திலும் நபியை முன்னிறுத்தினாங்க. வாயில் இப்னு ஹுஜர் எங்கே இருந்து வருகிறார்? ஒரு நாட்டினுடைய அதிபர் அவர். வாயில் இப்னு ஹுஜர் சாந்த நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை அவர் சந்தித்த போது ஆச்சரியம் என்ன தெரியுமா? பெருமானார் யாரையோ பார்த்து சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள், முடிய குறைச்சிக்கப்பான்னாங்க. முடிய கொஞ்சம் குறைச்சிக்கான, அவர் பெரிய முடி இங்க வரைக்கும் தொங்க விட்டு இருந்தார், முடிய குறைத்துக் கொள்ளாங்க. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மறுநாள் வாயில் இப்னு ஹுஜர் வந்தார். தலையினுடைய முடியில் பெரும்பகுதி எடுத்து விட்டு வருகிறார். என் பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் லம் ஆயின்கன்னாங்க, உங்களை நாடி நான் சொல்லலையேன்னாங்க. அவர் சொன்னார், நீங்க முடிய குறைக்க சொன்னீங்க, உடனே நான் பார்த்தேன் என் தலையில நிறைய இருந்துச்சு, குறைச்சிட்டேன். ஒரு நாட்டினுடைய தளபதி அவர். அண்ணலாரை பார்த்த பார்வை, அண்ணலாரின் வார்த்தைக்கு அவர் கொடுத்த இடம், ஆயிரம் ஆயிரம் இதயங்களின் ஆளுமையாக அண்ணலாரின் வார்த்தை. தங்களை நாடி சொல்லவில்லை மாணவியே, லாக்கின் ஹாதா ஹசன்னா, ஆனா இது நல்ல வேலை தான் நீங்க செய்தது. ஏன்னா அவரு பெரிய முடி வச்சிருந்தார்.
இது நல்லா இருக்கு. நபியை பார்த்த பார்வை ரொம்ப வித்தியாசமான பார்வை. நாம் பார்க்கிற பார்வை வேறு, அவர்கள் பார்த்த பார்வை வேறு. எல்லா இடத்திலும் சர்க்காரை ஆலம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை எடுத்தார்கள். ஜரீர் இப்னு அப்துல்லாஹில் பிஜ்ரி வாகனத்தில் வருகிறார். வரும்போது கையில் இருந்த ஷாட்டை கீழே விழுந்துட்டு, இந்த வாகனம் ஹை ஸ்பீட்ல போகுது. ஷாட்டை எடுக்கணும்னா 1/2 கிலோமீட்டர் வர வேண்டியிருக்கு. ஷாட்டை விழுந்த இடம் ஒன்று, வாகனம் போன இன்னும் இடம். பின்னால சஹாபாக்கள் வர்றாங்க, வாகனத்தை அங்க நிறுத்தி விட்டு இறக்கி நடந்து ஓடி வருகிறார். போன சஹாபிகள் கேட்கறாங்க, எங்க போறீங்க? ஷாட்டை விழுந்துச்சு. நீங்க சொன்னா நாங்க அங்க வர்றவங்க எடுத்துட்டு வந்துருவாங்க இல்லையா? இல்ல இல்ல, நான் மாநபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்தில் பையத்து பெற்றேன். பையத்தின் போது அல்லாஹ் தஸ்அல் அன்னாஹ ஷையா, எப்போதும் எதையும் மக்களிடத்தில் கேட்காதீர்கள் என்றார்கள். நான் சாட்டையை கூட எடுத்து கேட்கறதுக்கு என் பெருமானின் அந்த சொல்லுக்கு மாறாகி விடுமோ என்று பயந்தேன். கீழே விழுந்த சாட்டையை கூட நீ எடுத்துத்தா என்று கேட்பதில் எனக்கு தயக்கம் உண்டு, யோசனை உண்டு. அண்ணலாரின் வார்த்தைக்கு மாற்றமாகி விடுகிறேனோ என்ற பயம் உண்டு. உலகம் அவர்களை இன்றைக்கும் தூக்கி சுமக்கிறது. வரலாற்றில் தங்க எழுத்துக்களால் சஹாபிகள் பதிவு செய்யப்பட்டார். சாபிகள் எடுத்த உயரத்தை யாரும் எடுக்கல, தொட்ட சிகரத்தை யாரும் தொடரல. வரலாறு அவர்களுக்கு கொடுத்த பக்கங்களை வேறு எந்த மனிதர்களாலும் பிடிக்க முடியவில்லை. ஏன்? அவர்கள் மொத்தத்தையும் ரசூலை பார்த்து இருந்தார்கள். நான் இங்கே எங்கள் ஹாஃபிதுகளை முன்னிறுத்தி வந்தவர்களுக்கு சொல்கிறேன், திருக்குர்ஆனுக்கு விழா இது. குர்ஆனை மனனம் செய்தவர்களுக்கு போற்றுவதற்குரிய விழா இது. அவர்களுக்கு நாம் சர்டிபிகேட் கொடுக்கிறோம். இங்கே குர்ஆன் உடையவர்கள் தேவை, குர்ஆனை வாழ்க்கையாக்குபவர்கள் தேவை, குர்ஆனை சுமப்பவர்கள் தேவை, குர்ஆன் எப்படிப்பட்ட வாழ்க்கையை சொல்கிறது என்று ஆய்வு செய்கிறவர்கள் தேவை. உங்கள் எல்லோருக்குமாக சொல்கிறேன், படித்து பாருங்கள் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கையை. அங்கே குர்ஆனின் வாழ்க்கைக்கு நீங்கள் சொந்தமாகுவீர்கள். பெருமானாருடைய வாழ்க்கை, கல்யாணம் முடிக்கணும், தாய்மார்கள் இருக்கிறாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை போய் வாழ்க்கைக்கு எடுத்ததுல ஆண்கள் மாத்திரமல்ல, பெண்களும். அன்னை பாத்திமா பின்த் கைஸ் வரலாற்றின் மகுடம். பாத்திமா பின்த் கைஸ் சர்க்காரை ஆலம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் தர்பாரில் வந்து நிற்கிறார்கள். யா ரசூலல்லாஹ், நிக்காஹ் செய்யணும். 2 மாப்பிள்ளை என்ன பெண் கேட்டு வந்திருக்காங்க. அந்த காலத்துல பெண்ட போய் நேரடியா கேட்கிற பழக்கம் இருந்துச்சு. ஹதபனி முஆவியா வ அபூ ஜஹம், 2 பேரும் பெண் கேட்டு இருக்கிறாங்க. முஆவியாவும் என்ன பெண் கேட்டு இருக்கிறார், அபூ ஜஹம் பெண் கேட்டு இருக்கிறார். 2 பேரும் நபியினுடைய சஹாபிகள் தான். 2 பேரும் சஹாபி தான். நான் யாருக்கு கழுத்தை நீட்டுறது, யாருக்கு வாழ்க்கை கொடுக்கிறது, யாரை நிக்காவுக்கு ஏத்துக்கிறது? என் சொந்த லைஃபை தேர்ந்தெடுப்பதற்கும் நான் விருப்பப்பட்டவர்களை முடிவு செய்வதில்லை. அங்கேயும் அல்லாஹ்வும் ரசூலும் இருக்க வேண்டும், அங்கேயும் குர்ஆன் இருக்க வேண்டும். ஆசைப்பட்ட போது அண்ணலாரை நாடிய சமூகத்தில் பெண்களும் முதலான இடத்தில் இருக்கிறார்கள். இன்னைக்கெல்லாம் நம்ம ஆசைப்பட்டவங்களை நம்ம தேர்ந்தெடுத்து முடிச்சுக்கிறோம். வாழ்க்கை பல நேரத்தில் கேள்விக்குறியாக போய் இருக்கிறது. என் இல்லற வாழ்க்கையை அழகாக்குவதற்கு அன்னலாரை பார்த்து நீங்கள் வாழ்க்கையை தேர்ந்தெடுத்தால் சொர்க்கத்திலும் இந்த வாழ்க்கை தொடரும். அல்லாஹ் எல்லாருக்கும் தௌஃபீக் செய்வார். இல்லறங்கிறது கொஞ்ச நாள் வாழ்வதல்ல, கொஞ்ச நாள் சந்தோஷம் அல்ல, வாழ்க்கை நெடுகிலும் சந்தோஷம் இருக்கான். இங்க நான் இப்ப இருக்கிறேன்னா என் மனைவியின் சந்தோஷத்தில் நான் இங்கே நிம்மதியாக இருக்கிறேன். எழுதி வையுங்க. கொஞ்சம் தயவு செய்து யாரும் பேச வேண்டாம். ரொம்ப பொற்காலம், பெரிய தியாகத்திற்கு பின்னால் ஒரு நிகழ்ச்சியில் கலந்து கொள்வதோ நடப்பதோ அந்த நேரம் ரொம்ப புனிதம். என் மனைவியின் திருப்தியில் நான் இங்கே சந்தோஷமா இருக்கிறேன். நான் வரும்போது என் மனைவி கொஞ்சம் கொணங்குனாங்க வைங்க. அடிக்கடி போனீங்கன்னா வீட்டை யாருங்க பார்க்கறதுன்னு சொன்னாங்க வைங்களேன், நம்ம புரோகிராம் பூரா கதை முடிஞ்சது. உம்மத்துடைய உள்ளத்துல வெளிச்சத்தை கொண்டு சேர்க்க முடியாது. நான் புறப்படும் போது வாழ்த்து சொல்வார்கள், சிறப்பாக போய் உம்மத்தை மாற்றுங்கள் என்று எங்கள் மனைவி சொல்லும் அந்த வார்த்தை இங்கே 1000 இதயங்களை மாற்றுகிறது. ஒரு நல்ல மனைவி அமைவதும் நான் ரசூலை ரோல் மாடலாக எடுக்க வேண்டும், கேட்க வேண்டும்.
அல்லாஹும்ம இன்னி அஸ்அலுக மர்அத்தன் சாலிஹத்தன் முஈனத்தன் அலா அம்ரி தீனி, என் மார்க்கத்திற்கும் என் வாழ்க்கைக்கும் தோள் கொடுத்து துணை நிற்கிற நற்பாக்கியம் உள்ள மனைவியை தான் என்று ரசூல் கேட்க சொன்னார்கள். அந்த துஆவை நான் கேட்டேன். நற்பாக்கியமான மனைவி இன்றைக்கும் என்னை ஆள்கிறார்கள், அவர்களை நான் ஆளுகிறேன். எங்கள் 2 பேரையும் ரப்பும் ரசூலும் திருப்தி பெறுகிறார்கள். எங்களுக்கு பிறந்த புள்ள சீதேவிகளாக உருவாகிறார்கள். பெருமானாரை தவிர்த்துவிட்டு வேறு பாதையில் நீங்கள் எங்காவது உங்கள் சந்தோஷத்தை தேடினால் அது குர்ஆனை தவிர்த்து நீங்கள் போறதாக அர்த்தமாகிவிடும். குர்ஆன் என்பது என் பெருமானின் வாழ்க்கை. என் பெருமானாரை பின்பற்றாமல் எங்கேயும் ஜெயிக்க முடியாது. தொழில்துறையா, அங்கேயும் அன்னலார் இருக்கிறார்கள். அல்லாஹ் சொன்னால் அறிந்து கொள்ளுங்கள், உங்களுக்குள்ளான் ரசூலுல்லாஹ் இருக்கிறார்கள். அவங்க ஏதோ மதீனாவில மன்னரையில் இருக்கிறார்கள் என்றால் நினைத்துக் கொண்டீர்கள். என் வாழ்க்கையின் பெட்ரூமில் கூட நான் நபியை பார்க்கிறேன். எனக்கும் என் மனைவிக்கும் உள்ள இல்லறமும் அது அசிங்கம் இல்லாமல் அழகாக. பெட்ரூமிலும் ரசூல் இருக்கிறார்கள். என்ன இருக்கிறார்கள்? அவர்கள் வாழச் சொன்ன ஒழுக்கம் இருக்கிறது, நேர்மை இருக்கிறது, அழகு இருக்கிறது. மனைவியை மகிழ்ச்சிப்படுத்துகிற போது கூட அவர்கள் சொன்ன கட்டுப்பாடு என் பெட்ரூமில் இருந்ததால், ரசூலுல்லாஹ் பெட்ரூமிலும் இருப்பதால் குடும்ப வாழ்க்கையும் கூட அல்லாஹ் நேசிக்கும் வாழ்க்கையாக மாறுகிறது. நபியை விட்டுட்டு தண்ணி கூட நான் குடிக்க முடியாது. நான் தண்ணி எடுத்த உடனே ஒரு பார்வை தண்ணிக்குள்ள பார்க்கிறேன். ஏன்? ரசூல் பார்த்தார்கள், பார்க்க சொன்னார்கள். காலில் ஷூவை போடும்போது அந்த ஷூவை எடுத்து ஒரு பார்வை பார்த்து ஷூவை கீழே தட்டுகிறேன். நான் தூக்கும் போதும் பார்த்த போதும் தட்டிய போதும் ரசூல் நிற்கிறார்கள். ஷூ தட்டி விட்டு பார்த்து விட்டு போடுனாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்படி நான் போடுவதால் பாதிப்பில்லை. என் பிள்ளைகளுக்கு அடிக்கடி சொன்னதுண்டு. என் பிள்ளைங்க சின்ன பிள்ளைல ஸ்கூலுக்கு ஷூ போடுவாங்க, சாக்ஸை போடுவாங்க. நான் அடிக்கடி சொன்னதுண்டு, அது கரெக்டாக செய்வாங்க. அந்த ஸ்கூல்ல இன்னொரு புள்ள படிச்சுட்டு அந்த புள்ள மயக்கமாயி விழுந்துச்சு. என்னன்னு பார்த்தா அந்த ஷூல சாக்ஸ்ல ஒரு சின்ன பூச்சி இருந்து கடிச்சது. அவங்க தட்டாம போட்டிருக்கிறாங்க. ரசூலை விட்ட போது சோதனை காணாது. நான் ஷூ அணிவதிலும் ரசூலை பார்க்க வேண்டும். அதுதான் குர்ஆன். குர்ஆனை ஓதுவதற்கு மாத்திரம் எடுத்துக்கொண்டோம். அதுவும் குறிப்பாக சில நேரங்களில் ஓதுவதற்கு எடுத்துக்கொண்டோம். இல்லை, குர்ஆனை சுமக்க வேண்டும். என்னெல்லாம் எங்க தகப்பனார் பெரிய தியாகத்தோடு சின்ன வயசுல ஹாஃபிஸ் ஆக்குனாங்க. இன்னைக்கு எனக்கு பெரிய நிம்மதி குர்ஆன். எங்க போனாலும் குர்ஆன். பஸ்ஸில் போறேன், ட்ரெயினில் போறேன், குர்ஆன் ஓதிடுவேன். ஒரு சபரை முடிக்கிறதுக்குள்ள ஒரு குர்ஆனை முடிச்சிருவேன். குர்ஆனை பார்க்க வேண்டியதில்லை, அது சின்ன வயதில் பதிவானது. நான் முடிக்கும் போதெல்லாம் என் தாய் தந்தையர்களை நினைவில் கொண்டு வருவேன். என்ன குர்ஆன் ஓத காரணமாக இருந்த இந்த குர்ஆனை நான் முடித்து விட்டேன். இதை கொண்டு அவங்களை எப்படி நீ உயர்வாக்கணுமோ ஆக்கி வைப்பாயா. இன்னைக்கு வாப்பா அம்மா கபூர் அவ்வளவு பிரகாசமா ஜொலிக்குது. ஏன்? ஹாஃபிதை உண்டாக்கி விட்டதால். ஹாஃபிதுகளுக்கு சொல்கிறேன், குர்ஆனை வாழ்க்கையாக்குங்கள், குர்ஆனை சங்கையாக்குங்கள், குர்ஆனின்படி வாழுங்கள். குர்ஆன் ஓத விட்டு விடாதீர்கள். தினமும் ஓதுங்கள். ஒரு நாளைக்கு 10 ஜுஸு ஓதுங்கள். 3 நாளில் குர்ஆனை முடிக்கலாம். இல்லை, ஒரு மன்சில் ஓதுங்கள், 7 நாளில் முடிக்கலாம். குறைந்தது 3 ஜுஸு ஓதுங்கள், 10 நாளில் முடிக்கலாம். அதையும் குறைந்து ஓதினால் நீங்கள் ஒரு சரியான ஹாஃபிஸ் அல்ல. நீங்கள் சரியாக குர்ஆனின் ஹக்கை நிறைவேற்றியவர்களும் அல்ல. அன்னை ஃபாத்திமா பின்த் கைஸ் சுந்தர நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் தர்பாரில் வந்து நிற்கிறார்கள். ஹதபனி முஆவியா வ அபூ ஜஹம், யா ரசூலல்லாஹ், முஆவியா என்ன பெண் கேட்டு வந்திருக்கிறார், அபூ ஜஹமும் பெண் கேட்கிறார். யாரை நான் தேர்ந்தெடுத்துக்கிறதுன்னு கேட்டாங்க அம்மா. 2 பேரும் நபியின் சஹாபி தானே, அவரை எடுத்துக்கா இவரை விட்டுக்கானா அவரை ரசூலுல்லாஹ் தப்பா நினைச்ச மாதிரி ஆயிடக்கூடாது, அப்படி எல்லாம் பார்க்கறது இல்லை. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அல் முஸ்தஷாரு முஹத்தமின்னாங்க. ஒருத்தட்ட போய் மஷ்வரா கேட்டு இந்த மாப்பிள்ளை நல்ல மாப்பிள்ளையா, இந்த பொண்ணு நல்ல பொண்ணான்னு கேட்டா அவர் எப்படி ஆளா இருக்கானோ நம்மளுடைய நட்பு சொந்தம் பந்தம் தாண்டி அங்க இருக்கிற உண்மையை சொல்லி ஒரு நம்பிக்கையாளனாக நீ செயல்படுனா. எங்களை வந்து கேட்கறாங்க, உங்க அக்கா மகளை நிக்கா செய்துக்கலாம். அந்த அக்கா மகள்கிட்ட குறை இருக்கும்போது இல்ல அது நல்ல பொண்ணு தான் நான் சொன்னேன், நான் குற்றவாளி. பெருமானார் சொன்னாங்க, எங்கிட்ட மஷ்வரா கேட்கிற 2 பேரும் வேண்டாம். யாரு? முஆவியாவும் வேண்டாம், அபூ ஜஹமும் வேண்டாம்.
அம்மா முஆவியா வசாலு. முஆவியா கொஞ்சம் கஞ்சத்தனம் பண்ணுவார், காசு கொடுக்க மாட்டார் பொஞ்சாரி. சுற்றுல கொஞ்சம் சிக்கனமா இருப்பார், அது சரிபடாதுன்னா. பொஞ்சாரியை பொறுத்தவரையில கொஞ்சம் காசு பணம் கொடுத்தாலும் சந்தோஷமா இருப்பாங்க. மனைவிக்கு காசு பணம் கொடுக்காதவர் நல்ல கணவனே இல்லை. கொடுக்க வேண்டும், தேவை அறிந்து கொடுக்க வேண்டும், கேட்க வேண்டும் என்று எதிர்பார்க்காமல் கொடுக்க வேண்டும். நல்ல வழியில செலவு செய்கிறார்களா மட்டும்தான் என் கண்காணிப்பு இருக்க வேண்டுமே தவிர ஊருக்கு செலவு செய்கிறார். அவர் கேட்டார் 5000 கொடுக்கிறார், இவர் கேட்டார் 10,000 கொடுக்கிறார், பள்ளிவாசலுக்கு 20,000, மனைவிக்கு வெறும் 1000. அவர் நல்ல கணவர் இல்லை. மனைவிக்கு தாராளமாக செலவு செய்யுங்கள். உங்கள் குடும்ப செலவில் எப்படி நடக்க வேண்டும்? அன்பிதி லா துஹ்சி ஃபயுஹ்சில்லாஹு அலைஹ். கணக்கு பார்க்காமல் குடும்ப செலவு செய்யுங்கள். சொன்னது யார்? முஹம்மது ரசூலுல்லாஹ். அஸ்மா ரலியல்லாஹு அன்ஹா பார்த்து சொல்றாங்க, ஏன் கணக்கு பார்க்க கூடாது? கணக்கு பார்த்தால் அல்லாவும் கணக்கு பார்த்தான் கொடுப்பான். கணக்கு பார்க்காம செலவு செய்தால் அல்லாவும் கணக்கு பார்க்காம செலவு. மனைவி மக்களுக்கு என்ன யோசிக்கிறீர்கள்? நிறைய பேர் வெளியில நிலையை செலவு செய்யறாங்க, யாரு கேட்டாலும் கொடுக்கறாங்க. நான் மனைவிக்கு கொடுக்கறது இல்லை, பிள்ளைங்களுக்கு கொடுக்கறது இல்லை. பிள்ளைங்க கெட்டு போய்விடுவார்கள் என்ற பயம் இருந்தால் அது வேறு, மனைவி தவறாக போவார்கள் என்ற எண்ணம் இருந்தால் அது வேறு. சர்க்காரை ஆலம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்ட துஆ, யா அல்லாஹ் என்னை செழிப்பானவனாக ஆக்கிவை, என் மனைவியர்களையும் செழிப்பாக ஆக்கிவை. அல்லாஹும்ம இன்னி அஸ்அலுக கினாயா வ கினா மௌலாயா. யாரிடத்திலும் நான் தேவையாக கூடாது, என்னை செழிப்பாக வாழவை. இன்னொரு இடத்துல போய் என் தேவையை சொல்ற இடத்துல ஆக்கி விடாதே. என் பொறுப்பில் இருப்பவர்களை, என் மனைவியர்களை யாரிடத்திலும் தேவையாகாமல் வாழச் செய். ஐஷா நாயை கொடுத்த சதகாவை பெண் உலகத்தில் வேறு யாரும் கொடுக்கவில்லை. அன்னை ஸைனபு நாயகி ரலியல்லாஹு அன்ஹாவுக்கு பேர் உம்முல் மசாகின், ஏழைகளின் தாய். கொட்டிக் கொள்வார்கள் அத்தனை காசையும் ஏழைகளின் வளர்ச்சிக்காக. பெண்களும் கூட நம்ம நல்லா வச்சுக்கிறோம், நல்ல விஷயங்களுக்கு அவங்கள்ட்ட ஆலோசனை கேட்கணும். அதனால நிறைய விஷயத்த மனைவிட்ட போய் கேட்பேன், எப்படி செய்வோமா, இப்படி ஒரு விஷயம் இருக்கு, எப்படி நடந்துக்கிடுவோம். என் மனைவிட்ட யோசனை கேளுங்கள் என்றார்கள். உங்கள் வாழ்க்கை பார்ட்னர்ஷிப் உங்கள் மனைவி என்று இஸ்லாம் சொல்கிறார். நான் யாரை கல்யாணம் பண்ணிக்கணும் யாரை சொல்லலாம்னு கேட்டாங்க அம்மா. நேரம் ரொம்ப முக்கியம், நானும் அடுத்த ட்ரெயினை பிடிக்கிறோம். மாலையில திருச்சியில எங்களுடைய ஆன்மீக மாநாடு துவக்கமாகி நடந்து கொண்டிருக்கிறது. நான் அங்கே மகரிப்ல பேசணும், அதனால சரியான நேரத்தில் இங்கே நிறைவுபடுத்துவோம். நேரம் என்பது முக்கியமில்லை, சொல்லப்படும் வார்த்தை உங்கள் இதயத்தில் ஆட்சி செய்ய வேண்டும், உங்கள் தலைவிதியை மாற்ற வேண்டும், அழகான வாழ்க்கைக்கு தயாராக வேண்டும். நீங்கள் வெல்லுவதற்கும் உயர்வதற்கும் வெற்றி பெறுவதற்கும் நிம்மதி காற்றை சுவாசிப்பதற்கும், இன்னும் சொல்வேன் அல்லாஹ்வையும் ரசூலையும் திருப்திப்படுத்துவதற்கும் முஹம்மது ரசூலுல்லாஹ்வை பாருங்கள், வாழுங்கள், இரண்டு உலகத்திலும் ஜெயிக்கிறீர்கள். குர்ஆன் உங்கள் வாழ்க்கையாகட்டும். குர்ஆனின் மொத்தத்தையும் படிப்பதற்கு முத்தம் நபியை படிங்கள், அங்கே குர்ஆன் கிடைக்கும். 2 பேரும் வேண்டாம். யார் 2 பேரும் வேண்டாம்? முஆவியாவும் வேண்டாம், அபூஜஹலும் வேண்டாம். அம்மா முஆவியா வஸாலுக்கு மனைவிக்கு காசு கொடுக்க மாட்டார். இன்னைக்கு நிறைய இடத்துல காசு கொடுக்கலங்கிறதுனாலே விவகாரம், அது விவாகரத்தான் போய் நிற்குது. கணவன் மனைவிக்கு ஒழுங்கா காசு கொடுக்கலங்கிறது நிறைய இடத்தில் பிரச்சனை. வஸாலுக்கும் என்றார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அம்மா அபூஜகம் யாரு? லா யலவு அஸாவ நாத்திஹி, அவர் கம்ப கீழே வைக்க மாட்டாருன்னா, அவர் பொஞ்சாரியை அடிப்பார்னா. மனைவி அடிக்கக்கூடாதுன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். மனைவியை அடிக்கிறது நல்ல பழக்கம் இல்லைன்னாங்க. அடிக்கடி அடிக்கிறவன் நல்ல கணவன் இல்லைன்னு இல்லை, நல்ல மனுஷனே இல்லைன்னா. அல்லாஹ் நம்ம எல்லாரையும் பார்க்கட்டும். லைஸ உலாயிக பிஹியாரிக்கும், உங்க மனித உலகத்தில் அவர்கள் நல்லவர்களே இல்லை. இமாம் திருமதி எழுதுகிறார். மனைவியை அடிப்பார் என்ற காரணத்தினால் அந்த கணவரே வேண்டாம் என்று தீர்ப்பு வழங்கியவர்கள் இந்த தரணையில் தாஹா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். வேண்டாம், அபூஜஹம் அடிப்பார், அது பரவாயில்லை, 2 பேரையும் வேண்டாம்னு சொல்லிட்டாங்க. 3வது சொன்னாங்க உசாமத் இப்னு ஸைத் உனக்கு பொருத்தமான ஆளுன்னா. யாரை சொல்றாங்க? உசாமத் இப்னு ஸைத். இந்த வரலாறு நான் 1000 தடவை சொல்லி இருக்கிறேன். 1000 முறை என்னை அது மிகப்பெரிய அளவிற்கு ரசனைப்படுத்துகிறது மாத்திரமல்ல, 1000 முறை சிந்திக்க வைக்கிறது. என் பெருமானின் வார்த்தைகளும் வாழ்க்கையும் வழிகாட்டுதலும் இந்த உலகத்தில் எத்தனை 1000 முறை கேட்டாலும் ஒவ்வொன்றுக்கு பின்னாலும் ஒரு மாற்றத்தை அது கொடுத்து கொண்டே இருக்கும். உசாமத் இப்னு ஸைதை எப்படி ஏற்பாங்க அந்த அம்மா?
பாத்திமா பின்த் கைஸ் பெரிய குடும்பத்து பெண்மணி, உசாமா ஒரு அடிமை குணத்திலே உள்ளவர், கருப்பிடத்தை சார்ந்தவர். அந்த அம்மா மிகச்சிறந்த ஒரு அழகி, ஒரு பெரிய குடும்பம் அரபுலகத்தில் அதுல ரொம்ப எப்போதுமே இருந்துச்சு. அதையெல்லாம் ரசூல் காலி ஆக்கினாங்க, இல்லாமல் ஆக்கினாங்க. அந்த அம்மா கொஞ்சம் தயங்கினாங்க. உசாமாவான்னாங்க. ஆமா, உசாமா உனக்கு பொருத்தம்னாங்க. அந்த அம்மா ஒரு வார்த்தை தான் சொல்லிச்சு. பெருமானார் அப்படி கேட்டாங்க, உசாமாவான்னு நம்ம கேட்டுச்சு. ஆமான்னாங்க. தாஅத்துல்லாஹி கைருல் லக், பெருமானார் சொன்னாங்க, தாஅத்துல்லாஹி கைருல் லக்கி, அல்லாஹ்வுக்கு ரசூலுக்கும் கட்டுப்படுறதா உனக்கு சிறந்ததுன்னாங்க. யா ரசூலல்லாஹ், உசாமாவை ஏத்துக்கிறேன்னாங்க. எங்கள் தாய்மார்களுக்கு சொல்கிறேன், மாணவியை பாருங்கள், மாணவியின் சொல்லுக்கும் வாழ்க்கைக்கும் கட்டுப்படுங்கள். உலகத்தில் உங்கள் வீடு உங்களுக்கு சொர்க்கமாகவே மாறும். கணவனுடைய துன்பம் அப்படி இப்படி டார்ச்சர் ஒன்றும் இருக்காது. அல்லாஹ்வையும் ரசூலையும் உங்கள் வீட்டில் வைத்து வாழுங்கள். குர்ஆன் உங்கள் வாழ்க்கையாகட்டும். குர்ஆனுக்கு நேரம் கொடுங்கள். குர்ஆனை ஓதுவதில் இன்பம் காணுங்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அல்லாஹ் சங்கைப்படுத்தணும்னு சில பேரை தேர்ந்தெடுத்திருக்கான், நேரம் இல்லை. அல்லாஹ் சில பேரை சங்கப்படுத்துறது அவன் பொறுப்பா ஆக்கி இருக்கிறான். இன்னமின் இஜ்லாலில்லான்னு சொல்றான் அல்லாஹ். நானே கடமையாக்கிக்கிட்டேன், அது என்னுடைய பெரிய கண்ணியத்தில் ஒன்றாக நான் வச்சிருக்கிறேன். என்ன இக்ராம், சங்கைப்படுத்துவது யாரை? ஒரு ஆணை சுமந்து வாழ்பவர்களை, ஒரு ஆணின் கட்டளை ஏற்றவர்களை, ஒரு ஆணின் கட்டளை புறக்கணிக்காதவர்களை, ஒரு ஆணை மனனம் செய்தவர்களை கண்ணியப்படுத்துவது நான் பொறுப்படுத்தேன் என்றான். உங்களை கண்ணியமா உங்க வீட்டில் வச்சு அல்லாஹ் ஆக்குவான். தாய்மார்களே, எங்கள் இளைஞர்களே, சமூக நண்பர்களே, கண்ணியமான வாழ்க்கை அல்லாஹ் கொடுப்பான். எப்போது கொடுப்பான்? உங்கள் வீட்டில் குர்ஆன் ஓதப்படும் இடம் இருக்கட்டும். குர்ஆன் ஓதுவதற்கு உங்கள் நாவுகளும் உள்ளங்களும் இனிமையாகட்டும். அந்த வாழ்க்கையை ரசூலை பார்த்து எடுப்பதில் நீங்கள் மகிழ்ச்சியாகுங்கள். உங்கள் வீடு உங்களை சொர்க்கமாகவே மாற்றும். அல்லாஹ் எல்லாருக்கும் தௌஃபீக் செய்வானாக. அம்மா சொல்லிச்சு, பாத்திமா பின்த் கைஸ், ஓகே யா ரசூலல்லாஹ், நான் எடுத்துக்கிறேன், நிக்கா செய்துக்கிறேன் அப்படின்னாங்க. கல்யாணம் முடிச்சிட்டு அந்த அம்மா சொன்னாங்க, ரிசல்ட் முக்கியம் இல்லையா? சல்மா பைன லாபத்தையில் மதீனா, மதீனாவின் இந்த பாகத்திற்கும் இந்த பாகத்திற்கும் மத்தியில் நீங்கள் கேட்டு பாருங்கள். வாழ்ந்தால் பாத்திமா உசாமா தம்பதியர்களை போல் வாழ வேண்டும் என்று எல்லோரும் சொன்னார். வாழ்ந்தால் இந்த தம்பதியர்களை போல் அல்லவா வாழ வேண்டும்? எத்தனை அன்பும், எத்தனை அருளும், எத்தனை மகிழ்ச்சியும். இன்னும் நான் சொல்வேன், என் வீடும் வாசலும் வாழ்வும் உள்ளமும் அத்தனை மகிழ்ச்சியும் சொர்க்கமும். ஏன்? தாஅத்துல்லாஹி வ ரசூல், அல்லாஹ்வும் ரசூலும் உஸாமா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களின் வாழ்விலும் பாத்திமா பின்த் கைஸின் வாழ்விலும் இடம் பெற்றதால் அந்த வீடு நிம்மதியானது, உள்ளம் ஆனந்தமானது. ஒரு அருமையான வாழ்க்கையை நோக்கி நாம் பயணிக்க வேண்டும். இது போன்ற மஜ்லிஸ்களில் பாடம் பெறுவோம், படிப்பினை பெறுவோம். நான் சுயமாக வாழ்வது அது வாழ்க்கையே அல்ல, விருப்பத்திற்கு வாழ்வது வாழ்க்கையே அல்ல, என் விருப்பத்தை நான் பின்பற்றுவதும் வாழ்க்கை அல்ல. என் விருப்பமெல்லாம் ரசூல் கொண்டு வந்ததற்கு பின்னால போகணும். நீ விஸ்வாசியாக ஆகணுமான்னு கேட்டாங்க. லா யுமினு அஹதுக்கும் ஹத்தா யகூன ஹவாவு தபஅன் லிமா ஜீது பி, உங்களில் ஒருவர் உண்மை விசுவாசியாக வேண்டுமா, மூமின் என்ற முகவரி வேண்டுமா, அலங்காரம் வேண்டுமா, அல்லாஹ்வால் ரசூல் உன்னை மூமின் என்று அங்கீகரிக்கப்பட வேண்டுமா, உன் விருப்பமெல்லாம் நான் சொன்ன வாழ்க்கைக்கு பின்னால் வரட்டும். அது வந்தால் நீ மூமின் என்று நான் கன்ஃபார்ம் பண்ணுகிறேன். நாங்க சொல்றேன், நான் சொல்றேன் நீ மூமின், உன் விருப்பம் என் பின்னால வரணும். நான் எப்படி வாழ சொல்றேன், அதுக்கு பின்னால நீ வா. உன் விருப்பத்திற்கு இன்னொரு பாதையை தேடுவதா? நான் பின்பற்றுவதற்கு இந்த உலகத்தில் ரோல் மாடல் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை தவிர்த்து யாருமே இல்லை. இங்க ஜெயிக்கிறார், அங்க தோப்பார் ஒருவர். குடும்பத்தில் அழகா இருக்கிறார், சமூகத்தில் தோத்து போயிடுறார். சமூகத்தில் நல்லா இருக்கிறார், குடும்பத்தில் தோத்து போயிடுறார். இங்கே நல்லா இருக்கிறார், அங்க கெட்ட பெயர் வாங்குறார். இல்லை, எல்லா இடத்திலும் நல்ல பெயரை தக்க வைத்தவர்கள், தக்க வைக்க கற்றுக் கொடுத்தவர்கள் ஹாரூன் யஸீர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஏன்? அவர்களின் பார்வையும் வாழ்வும் ஓடும் ரத்தமும் திருக்குர்ஆனாக இருந்தது. அந்த வாழ்க்கைக்கு பின்னால் இந்த உலகம் வெளிச்சத்தை மட்டும் பார்த்தது, இருட்டை பார்க்கவில்லை, இன்னும் பார்க்காது. நீங்கள் அப்படி வாழ்வீர்களே ஆனால் உங்களை நோக்கி வெளிச்சம் வந்து கொண்டிருக்கும். இருட்டுக்குள் போனாலும் அங்கே வெளிச்சமாக மாறும். அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக, பொருந்திக் கொள்வானாக. உத்தம நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை வெறும் நபி ஈமான் கொண்டேன் என்றல்ல, அவர்கள் தான் என் வாழ்க்கை. நான் படுக்கிற போது தலை வைக்கும் போதே ஆரம்பிப்பேன். எப்படி ரசூல் தலை வச்சாங்க? பெட்டை தூக்கி ஒருக்க உதறுவேன்.
சில நேரத்தில் வீட்டில் பெட்டை உதறி போட்டிருப்பாங்க. நான் வந்து ஒருக்க உதறுவேன். எங்கள் வீட்டம்மா சொல்லுவாங்க, நீங்கள் உதறுவீங்க, நாங்கள் உதறியே போட்டுட்டோம், பரவாயில்லை, நான் உதறினதால் இன்னொரு சுண்ணத்து ஹயாத் ஆகிட்டு. பெட்டை உதறினார்கள் உத்தம நபிகள். ஏண்டா ராத்திரி படுக்கும்போது நான் பட்டில உட்கார்றதுல இருந்து எழுந்திருக்கிற வரைக்கும், எழுந்திருச்ச உடனே கையை தூக்கி அப்படி முகத்தை தடவுறாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இன்னபிய கல்கிஸ் ஸமாவாத்தி வல் அர்தி வக்திலாஃபில் லைலி வன் நஹார். வானத்தை படைத்தவன், பூமியை படைத்தவன் என்று துவக்கி அதன் அற்புதங்களை, அதில் இருக்கிற அவனுடைய சக்திகளை எல்லாம் நினைவில் கொண்டு ஒத்த ஆயத்துக்களை ஓதிவிட்டு தக்பீர் கட்டுவதற்கு அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர் 10 தடவை, அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் 10 தடவை, சுப்ஹானல்லாஹ் சுப்ஹானல்லாஹ் 10 தடவை, இப்படி எல்லாம் சொன்ன பின்னால் தஹஜ்ஜத்தை துவக்குவார்கள். இன்றைக்கு நான் போய் நிற்கிறேன், அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர் 10 தடவை சொல்லும் போது என் கண் முன்னால் காரூணிய சீலரே காட்சி அளிக்கிறார். எங்க போய் ஜெயிக்க போறீங்க? எங்க போய் நிம்மதியை தேடுறீங்க? இந்த நாடு 1000 சோதனைகளை தந்தாலும் நீங்கள் நிம்மதியாகவே வாழ்வீர்கள். இது உறுதியிட்டு அறுதியிட்டு சொல்கிறேன், உங்கள் வாழ்க்கையில் ரசூலுல்லாஹ் வரட்டும், நீங்கள் வாழ்வீர்கள். 1000 சோதனைக்கு பின்னால் நீங்கள் ஜெயிக்கிறீர்கள். ரசூலுல்லாஹ்வை எடுங்கள். ரசூலுல்லாஹ் பத்தி பேசுறது இல்லை, ரசூலுல்லாஹ் நம்முடைய வாழ்க்கை. நான் தாடி வைப்பதிலிருந்து, தலைமுடி வைப்பதிலிருந்து, சுருமா இடுவதிலிருந்து முஹம்மது ரசூலுல்லாஹ்வை மறந்த வாழ்க்கை இல்லை. அல்லாஹ்வை நினைக்காத நிமிடங்களே இல்லை. அதுதான் வாழ்க்கை. வாழுங்கள் என்கிறேன். வாழ்வதற்கு குர்ஆன், வாழ்வதற்கு ரசூலுல்லாஹ், வாழ்வதற்கு அவர்களின் சொற்களும் ஹதீஸுகளும் சாலிஹீன்களும் தாபிஈன்களும் நமது வலிமார்களும் நம்முடைய ஷேഖுமார்களும் உங்களை பண்படுத்தவே வந்திருக்கிறார்கள். பண்படுங்கள் என்கிறேன். எல்லாரையும் பற்றி விமர்சனம் செய்து அவர் அப்படியா இவர் இப்படியா, அடுத்தவங்களை பற்றி பார்ப்பதற்கோ யோசிப்பதற்கோ பேசுவதற்கோ உங்களுக்கு அனுமதியும் இல்லை, தேவையும் இல்லை. ஏதாவது குறை இன்னொருத்தர் இருக்குன்னு பார்க்கிறீங்களா? உங்களை ஒரு முறை பாருங்க, அந்த குறை உங்கள்கிட்ட இருக்கும். உங்களை பார்த்து நீங்க சரி செய்தா பாக்கியமான ஆயிடுவீங்க. அடுத்தவங்களை பார்த்து குறை சொன்னீங்கன்னா நீங்க குற்றவாளியா போயிடுவீங்க. வாழ்வோம், உயர்வோம், வெற்றி பெறுவோம். குர்ஆனும் ரசூலும் நமது வாழ்க்கையின் ரோல் மாடல். அல்லாஹ் எல்லாவற்றுக்கும் தௌஃபீக் செய்வானாக. கஷ்டங்களை தாண்டி வாழச் செய்வானாக. பிரச்சனைகளை நீக்கி வாழச் செய்வானாக. விடும் மூச்சும் எழும் பேச்சும் அவன் சிந்தனையாக்கி வைப்பானாக. ஓடும் இரத்தத்திலும் அவன் அன்பு கலந்து ஓட வைப்பானாக. நாம் பெற்ற பிள்ளைகளை கண்குளிர்ச்சி ஆக்கி வைப்பானாக. நம்முடைய பிள்ளைகள் ஆணாகட்டும் பெண்ணாகட்டும் அவர்களின் கல்வியில், ஈமானில், அமலில், ரிஸ்கில் இரக்கமுள்ள ரப்பு பரக்கத் செய்வானாக. நம்முடைய பிள்ளைகளுக்கு உரிய காலத்தில் பொருத்தமான ஜோடிகளோடு திருமணங்களை நசீபாக்குவானாக. திருமண வாழ்க்கையில நம்ம பிள்ளைங்க எப்படி இருக்கணும்? அவங்க கணவனோடு மனைவியோடு கண்குளிர்ச்சியா வாழணும். சண்டை சச்சரவு இல்லாம, சலசலப்பு இல்லாம. இங்கேயும் இருக்கிறவங்களுக்கு சொல்ற, மனைவியோடு ஏதாச்சும் பிரச்சனை இன்னைக்கு சரி செய்யுங்க. பெண்களுக்கு சொல்றேன், கணவனோடு பிரச்சனை சரி செய்யுங்க. உங்க 2 பேருக்குள்ள பிரச்சனை இருந்து கொண்டே இருந்தால் வளருகிற பிள்ளைகளின் அறிவு வளர்ச்சியிலும் அவர்களின் தெளிந்த வழிகாட்டுதலும் நிறைய குழப்பங்கள் ஏற்படும். மாசில்லாமல் உங்கள் பிள்ளைகள் உருவாக நீங்கள் சந்தோஷமாக வாழ வேண்டும். அங்கேயும் ரசூலுல்லாஹ் ஹயாத்தாக வேண்டும். அல்லாஹ் தௌஃபீக் செய்வானா. குழந்தை இல்லா நமது பிள்ளைகளுக்கு அல்லாஹ் குழந்தை பாக்கியங்களை வழங்குவானாக. யாரெல்லாம் இப்போ குழந்தை உண்டா இருக்கிறாங்களோ, கர்ப்பமா இருக்கிறாங்களோ, கருணை உள்ள ரப்பு தாயின் பிள்ளையை சுகமாக்கி சுகப்பிரசவமாக்கி வைப்பானாக. அதில் குறைபாடை நீக்கி வைப்பானாக. ஹயாத்தை கொடுக்கிற காலம் வரையிலும் கருணை உள்ள ரப்பு நாம் படுக்கையில் விழுந்து விடாமல் பாதுகாப்பானாக. இவருடைய குடும்பத்தை பாதுகாப்பானாக. ஆஸ்பத்திரி வாழ்க்கையில் இருந்து அதன் செலவு சிரமங்களிலிருந்து பாதுகாப்பானாக. முடங்கி விடாமல், யாருக்கும் சுமையாகி விடாமல், யாராலும் பழிதீர்க்கப்பட்டு விடாமல் பாதுகாப்பானாக. நீண்ட நெடிய நாட்கள் நோய் நொடிகள் இல்லாமல் உடல் ஆரோக்கியத்தோடு மன நிறைவோடு இன்பத்தோடு அல்லாஹுவை நின்று வணங்கி வழிபட்டு வாழும் நசீபையும் பாக்கியத்தையும் எல்லாம் அல்ல அல்லாஹ் உங்களுக்கும் எனக்கும், நம்மை ஈன்றெடுத்த தாய் தந்தையர்களுக்கும், நமது மனைவி மக்கள் உற்றார் உறவினர் யாவருக்கும் கொடுத்து அருள் புரிவானாக. நமது உயிரினும் மேலான கண்மணி ஹாத்தமுன் நபியின் சர்தாரே ஆலம் சுந்தர நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கனவிலும் நனவிலும் கண்டுகளிக்கும் பெரும் பாக்கியத்தை அல்லாஹ் நம் எல்லோருக்கும் கொடுத்து அருள் புரிவானாக. என நல்ல துஆக்களோடு உங்கள் எல்லோருடைய துஆவை ஆதரவைத்து, குறிப்பாக உலமா பெருமக்களின் உயிரோட்டமான துஆவை ஆதரவைத்து ஒரு நல்ல தலைவர் உங்களுக்கு கிடைத்திருக்கிறார். எங்க செய்து வராங்க. நீண்ட காலம் நம்முடைய நட்பு. ஊரோடு வருவார்கள், அவங்களோடு நாங்கள் வருஷம் சந்திப்போம். ஒரு நல்ல மனிதர் இங்கே தலைமை. அதை தாண்டி எங்களுடைய முதல்வர் பேராசிரியர்கள், இப்போது மௌலானா கலீல் அஹ்மது ஹதரத் அவர்களுடைய ஒரு சிறப்பான அந்த எல்லா வகையான பிள்ளைங்களை இன்றைய நாலேஜ் உலகத்திலையும் கொண்டு வரணுங்கிற அந்த சிந்தனையில்
நாங்கள் போற்றுகின்ற எங்கள் மௌலவி. ஒரு நல்ல எதிர்காலம் இன்ஷா அல்லாஹ் இங்கே சுடர்விட வேண்டும். அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக. உஸ்தாதுமார்கள் முதல்வருடைய வாழ்க்கையில் அல்லாஹ் பரக்கத் செய்வானாக. பேராசிரியர் பெருமக்கள், எங்கள் அன்பு மாணவ கண்மணிகள் ரொம்ப சுருக்கமான காலத்தில் குர்ஆனை ஓதி முடிக்க, குர்ஆன் மண்ணறையிலும் மறக்காமல் இருக்க அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக. வாஹிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.